ஹாய், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மீஷோவோட ஹெல்பிங் சென்டர், அதாவது மீஷோ சப்போர்ட். அதாவது உங்களுக்கு கொரியர் அனுப்புறதுலையோ இல்லை பேமெண்ட் ரிசீவ் பண்ணதுலையோ லிஸ்டிங் வந்து ஆட் பண்ணுறதுலையோ ஏதாவது ப்ராப்ளம் வந்தது அப்படின்னீங்கன்னா நம்ம எப்படி அதை கிளியர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இப்போ செல்லர் டேஷ்போர்டில் இருக்கோம். மீஷோ செல்லர் டேஷ்போர்டில் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த சைடில் சப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ரிட்டன், ஆர்டிஓ, எக்ஸ்சேஞ்ச், கேட்டலாக் ப்ரைஸிங், ஆர்டர் டெலிவரி, பேமெண்ட் பெனால்டிஸ், இன்வென்ட்ரி, அக்கௌண்ட், அதர்ஸ். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு மீஷோவில் வந்துட்டு தமிழ் கஸ்டமர் கேர் மீஷோவில் கிடையாது. அவங்க ஹிந்தி அப்புறம் இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. ஸோ நமக்கு இங்கிலீஷ், ஹிந்தி இந்த கம்யூனிகேஷன் தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்கள்ட்ட பேச முடியும். இல்லாத பட்சத்தில் நீங்கள் டிக்கெட் தான் ரைஸ் பண்ணணும். ஸோ எனக்கு என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் கால் பண்ணி பேசுகிறத விட டிக்கெட் ரைஸ் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா எல்லாத்தையும் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரிட்டன், ஆர்டிஓ அதை வியூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஹேவ் ரிசீவ் ராங் ரிட்டன், அதாவது ரிட்டன் வரும்போது எனக்கு ராங்காக ஒரு ப்ராடக்டை அனுப்பி வச்சுருக்காங்க. மிஸ்ஸிங், அதாவது எனக்கு வந்த பொருள் மிஸ் ஆயிடுச்சு, அப்புறம் எனக்கு வந்த பொருள் டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேட்லாக் ப்ரைஸிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வியூ ஆல் கொடுங்க. பாருங்கள், மை கேட்டலாக் இஸ் நாட் லைவ், அதாவது நான் லிஸ்டிங் பண்ணேன், அந்த கேட்டலாக் லைவில் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ வாண்ட் டு சேஞ்ச் கேட்டலாக் டிஸ்கிரிப்ஷன், என்னோடய டிஸ்கிரிப்ஷன் மாற்றணும், டைட்டில் மாற்றணும், ஃபோட்டோ மாற்றணும், அப்புறம் கேட்டலாக் ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் இதில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிங்கன்னா கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆர்டர் அண்ட் டெலிவரி. விவால் கொடுத்துக்கோங்க. மை ஆர்டர்ஸ் ஆர் நாட் பிக்கப் எட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னோடய ஆர்டரை பிக்கப் பண்ண இன்னும் வரல, டீட்டெயில் சொல்லுங்கள், அப்புறம் ஐ வாண்ட் டு பிக்கப் ஆன் சண்டே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அண்ட் பெனால்டிஸ், அதை கிளிக் பண்ணுங்கள். ஐ ஹேவ் நாட் ரிசீவ்ட் பேமெண்ட் ஃபார் மை ஆர்டர், என்னோடய ஆர்டருக்கு நான் இன்னும் பேமெண்ட் ரிசீவ் பண்ணல. அப்புறம் ஐ வாண்ட் ஜிஎஸ்டி சேல்ஸ் ரிப்போர்ட். ஜிஎஸ்டி சேல்ஸ் ரிப்போர்ட் அவங்க மந்த்லி ஒன்ஸு உங்கள் மெயிலுக்கு அனுப்புவாங்க. அந்த ரிப்போர்ட்டு நீங்கள் வராத பட்சத்தில் நீங்கள் இதில் ஐ வாண்ட் டு ஜிஎஸ்டி சேல்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஐ வாண்ட் டு ஜிஎஸ்டி ஆர் சேல்ஸ் ரிப்போர்ட், அதாவது உங்களுக்கு மந்த்லி உங்கள் பர்சனல் ஜிமெயில் ஐடி, அதாவது நீங்கள் மீஷோவில் கொடுத்துருக்க ஜிமெயில் ஐடிக்கு உங்களுக்கு மந்த்லி எல்லா ரிப்போர்ட் அனுப்பிடுவாங்க. அதாவது அட்வர்டைஸ்மெண்ட், அப்புறம் சேல்ஸு, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி, அப்புறம் எல்லா டாக்குமெண்ட்டு எல்லா ஃபைலையும் இமெயிலில் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி வராத பட்சத்தில் ஐ வாண்ட் ஜிஎஸ்டி ஆர் சேல்ஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க மெயிலில் சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கடுத்து இன்வென்ட்ரி. ஸோ ஐ வாண்ட் டு அப்லோட் இன்வென்ட்ரி ஆஃப் மை கேட்லாக், ஆல் மை கேட்டலாக் ஆர் அண்டர் அவுட் ஆஃப் ஸ்டாக். ஸோ என்னோட கேட்லாக்கை இது பண்ணணும், அப்புறம் அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் எல்லா இன்வென்ட்ரியும் அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட், மை அக்கௌண்ட் டீஆக்டிவேட்டட், அதாவது என்னோட அக்கௌண்ட் டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. அதர் இஷ்யூ, ஐ வாண்ட் டு சேஞ்ச் மை பிக்கப் அட்ரஸ், அப்புறம் என்னோடய இமெயில் அட்ரஸ் மாற்றணும், என் ஜிஎஸ்டி நம்பர் மாற்றணும், என்னோடய பேங்க் அக்கௌண்ட் மாற்றணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ அதர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங்கோ இல்லை அதாவது விளம்பரம் பற்றின டவுட்டு அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கால் பண்ணி தான் பேசணும் அப்படின்னா அதர்ஸில் போயிட்டு நீங்கள் கால் மீ அப்படின்னு டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணிட்டீங்க. இப்போது அந்த டிக்கெட்டை எப்படி பார்க்குறது அப்படின்னா மை டிக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட எல்லா டீட்டெயிலும் வந்துடும். அதாவது நீங்கள் என்ன டிக்கெட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, எது கிளியர் பண்ணியிருக்காங்க, எது பெண்டிங்கில் இருக்குது, எல்லாமே வந்துடும். ஸோ ஓவராலாக இவ்வளோ தான். சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் எல்லாமே அடங்கியிருக்கு. நீங்கள் கால் பண்ணி பேசணும் அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி தான் பேசுவாங்க. ஸோ ஓவராலாக கம்யூனிகேஷன் லெவலில் அவங்க ஃபாஸ்ட்டாக இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சப்போர்ட்டில் போயிட்டு டிக்கெட் ரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடுவாங்க. ஏன்னா எல்லா ஆப்ஷனும் டிக்கெட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.